ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் பொங்கலின் போது நடக்கும் விளையாட்டு என்பதையும் தாண்டி தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்தது. ஜல்லிக்கட்டின் பாரம்பரியத்தை விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். ஜல்லிக்கட்டுக்கும் தமிழகத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொகஞ்சதாரோ பகுதியில் கிடைக்கக்கூடிய முத்திரைகளில் ஜல்லிக்கட்டு தொடர்பான காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முத்திரையில ஒரே ஒரு காளையுடைய படம் இருக்கிறது. இன்னொரு முத்திரையில ஒரு காளையை நிறைய இளைஞர்கள் அடக்கக்கூடிய அந்த காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை இந்த முத்திரைகள். டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த முத்திரைகள் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. சங்ககால இலக்கியங்கள்லையும் ஜல்லிக்கட்டு நடந்ததற்கான பதிவுகள் இருக்கு. ஏறு தழுவுதல் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் இதை பதிவு செய்கின்றன. சீறி வரக்கூடிய காளைகளை அடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த வழக்கம் இருந்ததாக கலித்தொகையில ஒரு பாடல் இருக்கிறது. பொதுவாக நாட்டு இனங்களை வளர்க்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் இந்தியாவில் முதன்மை வாய்ந்த பழக்க வழக்கமாக இருக்கிறது. எந்த விதமான இனக்கலப்பும் இல்லாமல் அந்த நாட்டு இனங்களை வளர்த்து வந்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நாட்டு இனங்கள் அழியாமல் இருக்கு. அந்த நாட்டு இனங்கள் ரொம்ப வீரியம் மிகுந்தவை. இது கொடுக்கக்கூடிய பால் போன்ற உணவு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சத்து நிறைந்தவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேய்ச்சல் நிலம் அப்படின்னு வருகிற போது கிராமங்களில் மேய்ச்சல் நிலம் எல்லோருக்கும் பொதுவானவையாக இருக்கும். ஒரு ஏழை விவசாயி கூட எந்த விதமான முதலிடம் இல்லாமல் தங்களுடைய மாடுகளை காளைகளை வளர்க்க முடியும். இந்த மேய்ச்சல் நிலங்களை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை இந்த நாட்டு இனங்கள் ரொம்ப சீரும் சிறப்பமாகவே செய்து வருகின்றன. இயற்கை விவசாயத்தோடு இந்த நாட்டு இனங்கள் ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவை. ஒரு ஜெர்சி மாடு சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது 10 நாட்டு இனங்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறது. அதனால நிறைய நாட்டு இனங்கள் மாடுகளை வளர்க்க முடியும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சாணம் அப்படிங்கிறது இயற்கை விவசாயத்திற்கு உரமாக பயன்படுகிறது. பொதுவாகவே நம்மளுடைய பண்பாடு அப்படின்னு வருகிற போது இயற்கையை, சூரியனை, நிலத்தை, நீரை, விலங்குகளை நாம் வணங்கக்கூடிய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு. வெப்பமண்டலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சூரியனை வழிபடுறோம். விவசாயம் பிரதானமான தொழில் அப்படிங்கிறதுனால விவசாயத்திற்கு எதெல்லாம் உதவி செய்கிறதோ அந்த விலங்குகளை நம்ம வழிபடுறோம். அந்த நன்றி தெரிவிக்கும் திருவிழாவில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. இப்படியாக உணவு, வாழ்வாதாரம், திருவிழா போன்ற எல்லா விதமான பாரம்பரிய தளங்கள்லையும் ஜல்லிக்கட்டும், காளைகளும், நாட்டு இனங்களும், மாடுகளும் தமிழர் வாழ்வியலோடு ஒன்றிணைந்தே பயணித்து வருகின்றன.